2026ல் நீட் எக்ஸாம் எழுதின அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும், கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நீட் எக்ஸாமுக்கு டீச் பண்ணுற டீச்சராக இப்போ இங்கே நடந்திருக்கிறது வாட் ஐ ஃபீல் இஸ் வெரி வெரி அன்ஃபேர் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். என்டிஏ தன்னை புனிதமானவர்களாக காமிக்கிறதுக்கு, நல்லவங்களாக காமிக்கிறதுக்கு அவங்க நீட்டை திரும்ப கண்டக்ட் பண்ணலாம். அவங்க நீங்கள் திரும்ப எக்ஸாமுக்கு அப்ளைலாம் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே அப்ளை பண்ணதை வச்சே எழுதலாம் அப்படின்லாம் சொல்லலாம். பட் இங்கே வாட் ஐ பிலீவ் இஸ் அவங்க தூய்மையானவங்களாக காமிக்கிறதுக்கு பதிலாக இங்கே எது ஃபேரோ அந்த ஃபேரான விஷயத்தை தான் அவங்க முடிவு எடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அவங்க டிக்ளேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஓவரால் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இது யோசிக்கிறதுக்கே க்ரேஸியாக இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு எக்ஸாம் பாடி, அதுவும் இந்தியாவிலே இருக்கிறதுல மிகப்பெரிய எக்ஸாம் பாடி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, அது எப்படி அவ்வளோ பேருக்கு லீக் ஆகுது? ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய நேரத்தை செலவழித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ இன்னல்களுக்கு உள்ளாகி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இங்கே நேர்மையாக உழைக்கிறவனுக்கு அப்போ என்ன பலன் இருக்குது? நிறைய கேள்விகளை எழுப்புது. ஐ ஃபீல் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். பட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஒரு விஷயம் நான் 100% ஹானஸ்ட்டாக ஒரு டீச்சராக இந்த டைமில் கன்வே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த நீட் எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஒரு டீச்சர்ஸ் கம்யூனிட்டியாக, நான் என்னையை மட்டும் சொல்ல, எந்த ஒரு டீச்சராக வேணா இருக்கட்டும், அவங்க எந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டியூட் இல்லாமல் தனியாக யூடியூப்பில் இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் ஐ கால் அவுட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே ஒத்துமையாக இருந்து இந்த குழந்தைங்களை திரும்ப கரை சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கரை சேர்ப்போம். எல்லா குழந்தைங்களையும் நல்லா திரும்ப படிக்க வைக்கிறோம். எனக்கு புரியுது, குழந்தைங்களுக்கு படித்ததெல்லாம் இந்நேரம் நிறையா மறந்துருக்கும். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற அந்த வெளியே வந்த ரிலீஃப்லேயே பாதி விஷயம் மறந்துருப்போம். எல்லாத்தையும் இப்போ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஒரு டீச்சராக எனக்கே பயத்தை தருது. ஸோ குழந்தைங்களுக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. பேரண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக இருப்போம், அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நினைப்போம். இதை அவங்க தாண்டி வந்துடலாம் அப்படின்ற தைரியத்தை கொடுப்போம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், this should not have happened to you. ஆனால் இது நடந்திருக்கு. இதை தாண்டி தைரியமாக வெளியே வரலாம். உங்களுக்கு யாரு கூடயாவது பேசணும் அப்படின்னா இங்கே பேசுங்க, இந்த கமெண்ட்டில் பேசுங்க. நீ நினச்சி கூட பார்க்க மாட்டேன், உனக்கு ஹெல்ப்பாக அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் தருவாங்க. பயப்படாத, இங்கே பேசு. எது பேசணுன்னாலும் எங்கள் கூட பேசு, சரியா? we are here for you.